பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் வரும் என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருந்தாலும் சத்ருவானுடைய கிரியை இந்த தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. தீங்கான காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை கண்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் எந்த தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 121:7 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் எந்த தீங்கும் வருவது இல்லை. ஏனென்றால் நான் உங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் பலவீனம், பாடுகள், கஷ்டங்கள், வியாகுலத்தோடு அனுதினமும் அவர்கள் ஒவ்வொரு நாட்களையும் நடத்தி கொண்டு செல்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீங்கு மாறும், இந்த பாடு மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த வியாதி மாறும், இந்த பலவீனம் மாறும் என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் செட்டையின் நிழலுக்குள் ஆரோக்கியம் உண்டு. அந்த செட்டையின் நிழலுக்குள் நீங்கள் வந்து அமர்ந்து கொள்வீர்களேயானால் எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்போது உங்கள் கால்கள் தள்ளாட விடுவது இல்லை. உங்களை காக்கிற நான் தூங்குவது இல்லை. நான் உங்களுக்காக கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது. என் பிள்ளைகளை சத்ருவானவன் தொட்டுவிடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள் சத்ருவானவன் நுழைந்து விடக்கூடாது என்று நான் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். இந்த வேலியை தாண்டி எந்த ஒரு சத்ருவும் உள் நுழைய முடியாது. ஏனால் உங்களுக்காக நான் கோட்டையும் அரணுமாய் அக்கினி மதிலாய் அந்த இடத்தை சுற்றிலும் முழுவதும் நான் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிற நான் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்களுக்காக கண் விழித்து கொண்டிருக்கிறேன். உன்னை காக்கிற நான் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் நிழல் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்திலெல்லாம் நானும் கூட உன்னை பாதுகாப்பிற்காக அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் உன்னோடு கூட வருகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, என்னை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு எனக்கு ஒரு வேலி அடைப்பு கொடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு வேலி அடைப்பு கொடுங்க, என் தொழிலில் ஒரு வேலி அடைப்பு கொடுங்க. என்னுடைய காரியம் கீழ்மட்டமாய் போய்கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் வியாதி வியாதி என்று சொல்லி மருத்துவமனைக்கு ஓடோடி போய்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை வேட்டையாட நினைக்கிற, உன்னுடைய கையின் பிரயாசத்தை குறைக்க நினைக்கிற, பொத்தலான அனுபவத்தை காண்பித்து கொடுக்க நினைக்கிற அந்த பொல்லாங்கனிடமிருந்து, அந்த சத்ருவினிடமிருந்து, கர்ச்சிக்கிற சிங்கத்தினிடமிருந்து நான் உன்னை விடுவித்து உனக்கு நான் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் யார் என்பதை காண்பித்து தருவதற்கு நான் இன்றைக்கு உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு உன் குடும்பத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது, என்
என் பிள்ளைகள் பிரச்சனைக்குள் அகப்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளைகள் விழுந்து விடக்கூடாது, எந்த வழியில் போகணும், எந்த வழியில் செல்லணும்னு சொல்லி நான் ஆலோசனை கர்த்தராய் உன் குடும்பத்தில் ஒரு நபராய் உங்களோடு கூட நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த தீங்கும் வருவதில்லை, சத்ருவானவன் கொண்டு போடுகிற தீங்குகள் வருவதில்லை, பாவக்கட்டுகள் வருவதில்லை, சாபக்கட்டுகள் வருவதில்லை. முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பல தீங்கான காரியங்கள் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்குமே, ஆனால் அந்த தீங்குகள் இப்பொழுதே இந்த செய்தியின் மூலமாகவே இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் முறியடிப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீங்கை துரத்தி விடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் வல்லமை உண்டாகட்டும், என் குடும்பத்தில் பலன் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு சித்தமுள்ளவராய் உங்கள் மத்தியில் குலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களா ஆண்டவரே. நீர் எங்களை விலக்கி காக்கணும் ஆண்டவரே. இந்த தீங்குகளிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தீங்கு கூட எங்கள் மேலே விழுந்து விடக்கூடாதப்பா, ஒரு தீங்கு கூட எங்களை அணுகக்கூடாது ஆண்டவரே. நீர் தெய்வீக கரத்தை எங்கள் மேலே வைத்து எங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் அடைக்கலமாய் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தீங்குகளிலிருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.